காருக்கு வந்து கோட்டிங் போட்டுருக்கோம். நம்ம கிட்ட வந்து செராமிக் கோட்டிங் அவைலபிள் இருக்கு. 30,000 ஒருத்தர் இருக்கிறது 15,000 பண்ணி தரோம். 3 இயர்ஸ் வாரண்டில. இதுக்கு அடுத்து கிராஃபைன் கோட்டிங் இருக்கு. 4 இயர்ஸ் வாரண்டி இருக்கிறது 40,000 ஓடது 20,000 பண்ணி கொடுக்குறோம். டைமண்ட் கோட்டிங் இது 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கிறது 80,000 ஓடது ஒரு 30,000 பண்ணி கொடுக்குறோம். இதை விட பெஸ்டான குவாலிட்டியில உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது பாலிசிலாசின் கோட்டிங் 90,000 ஒருத்தர் இருக்கிறது வெறும் 50,000 பண்ணி கொடுக்குறோம். இது லைஃப் டைம் வாரண்டில பண்ணி கொடுக்குறோம். இல்ல ஒண்ணு கேட்கற தவறு எடுத்துக்காதீங்க. இப்ப வெளியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் இந்த பிரைஸ் அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 40,000 கம்மியா பண்ணி கொடுக்குறேன் அப்படி அப்படி பார்க்கும்போது மக்கள் எப்படியா இவங்க இவ்வளவு பிரைஸ் கம்மி பண்றாங்க, சம்திங் ஏதாவது உள்ளுக்குள்ள நடக்குமா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லலாம்? இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆனிவர்சரி ஆஃபரா எங்களோட காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். இன்னொன்னு நம்ம ஆஃபர்ல நம்ம நிறைய வண்டிக்கு பண்றங்காட்டிக்கு மெட்டீரியல்ஸ் பல்கா வாங்கி இருக்கிறோம். அந்த பல்கா வாங்கி இருக்கிறனால நமக்கு வந்து அது ஒரு பெஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. நம்ம இன்னையில இருந்து மார்ச் 20 வரைக்கும் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். அப்ப அந்த டைம்க்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா கம்மியான ரேட்ல அவங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். மார்ச் 20 தாண்டும் போது அது பிரைஸ் வேற பிரைஸ் வந்து ஆக்சுவல் பிரைஸ்க்கு வந்துரும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா இப்ப ப்ரீ வொர்க் முடிஞ்சிட்டு இது 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கிற டைமண்ட் கோட்டிங் பண்றோம். இந்த வொர்க் process முடிஞ்சு இப்ப கோட்டிங் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியமான 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கிற கலர் PPF பண்றோம். Black கலர் கார் தான் கஸ்டமர் வந்து Black கலர்லயே நமக்கு PPF பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கு வந்து PPF பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் வாரண்டில கஸ்டமர் பட்ஜெட் அது மாதிரி பண்ணி கொடுக்குறோம். PPFக்குமே நம்ம ஆஃபர் போட்டுருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கிறது 1,40,000 ஓடது வெறும் 90,000 நம்ம பண்ணி கொடுக்குறோம். உங்களோட பியூட்டிஃபிகேஷன் சென்டர்ல நீங்க என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்றீங்க அப்படி சொல்லுங்களேன். காருக்கு கோட்டிங், பைக்குக்கு கோட்டிங், காருக்கு PPF, பைக்குக்கு PPF நம்ம பண்றோம். நம்ம ஆஃபர் போட்டுருக்கோம். பைக் PPF பாத்தீங்கன்னா 15,000 ஒருத்தர் இருக்கிறது 10,000 பண்ணி கொடுக்குறோம். உங்களோட இந்த பியூட்டிஃபிகேஷன் சென்டர் வந்து கிட்டத்தட்ட 1 ஏக்கர் வச்சிருக்கீங்க. இதனால என்னென்ன யூஸ் இருக்குன்னு சொல்லுங்க. கஸ்டமருக்கு வந்து அவங்களோட வண்டி பார்க்கிங் தான். இப்ப நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு நிக்க முடியாது. நம்ம இடத்துல ஒரு 100 கார் வரைக்கும் பார்க் பண்ணலாம். நம்ம பேவே 12 பே வச்சிருக்கோம். இப்ப 12 பேல 12 கார் நிக்குது, ரூம்குள்ளேயே நிக்குது. இங்க எல்லா சர்வீஸுமே கஸ்டமர் கண்ணு முன்னாடி நடக்கும். கோயம்புத்தூர்லயே 3 கார் ஒரே டைம் வாஷ் பண்ற இடம் நம்ம கிட்ட தான் இருக்கு. கஸ்டமர் தேவைப்படுற மாதிரி பண்ணிக்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக் வாஷ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக் வச்சிருக்கோம். மேனுவல் லிஃப்ட் பண்ணி அடிக்கிறோமா, மேனுவல் லிஃப்ட் வச்சிருக்கோம். கார் வாஷ் பிளஸ் பைக் கஸ்டமருக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு இடம் வச்சிருக்கோம். அலைன்மெண்ட் பே வச்சிருக்கோம். எல்லாருமே பாத்தீங்கன்னா வாஷுக்கு ஒரு பக்கம் போவீங்க, அலைன்மெண்ட்டுக்கு ஒரு பக்கம் போவீங்க. இங்க வந்து கஸ்டமர் ரெண்டு ஒரே டைம் எடுத்துக்கலாம். டைம் சேவ் ஆகும். நம்ம வந்து அவ்வளவு மேன் பவர் வச்சிருக்கோம். 3 வாஷ் வச்சிருக்காட்டிக்கு வந்தாங்கன்னா 45 மினிட்ஸ்ல கார் வாஷ் கொடுத்துருவோம். 45 மினிட்ஸ்ல அலைன்மெண்ட் பேலன்சிங் கொடுத்துருவோம். ஒரு 1.5 மணி நேரத்துல அவங்க எடுத்துட்டே போயிடலாம். நம்ம கஸ்டமர்ஸ்க்காக பாத்தீங்கன்னா சண்டேமா ஒர்க் பண்றோம். மாசத்துல 30 நாளுமே நம்ம ஒர்க் பண்றோம். நம்ம ஒர்க்கிங் டைம்ல இப்ப வந்தீங்கனாலும் நம்ம எடுத்து பண்ணி கொடுத்துருவோம். பிஸியா இருக்கு நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற நம்ம இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஏன்னா நம்ம 30க்கு மேல நம்ம மேன் பவர் வச்சிருக்கோம். இது வந்து நம்மளோட பெயிண்ட் கரெக்ஷன் பிரே. நம்ம கார்ல வந்து நிறைய ஸ்கிராச்சஸ், இந்த பெயிண்ட் எல்லாம் பேடா, எல்லோ ஷேட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இங்க தான் வச்சு நம்ம ரப்பிங் பாலிஷ், டெஃப்லான் ஒர்க், இந்த ஒர்க்ல பிரீமியம் பெயிண்ட் கரெக்ஷன் ஒர்க்ல நம்ம இந்த ரூம்ல தான் பண்றோம். இவ்வளவு லைட்டிங்ல நம்ம வச்சு பார்க்கும்போது கார்ல இருக்கிற எல்லா ஸ்கிராச்சஸுமே நமக்கு வந்து நல்ல மைனூட்டா தெரியும். இப்போ உங்க கார்ல வெளியில வச்சு பாத்தீங்கன்னா ஸ்கிராச் தெரியாது. அதே நம்ம லைட் ரூம்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிராச் தெரியும். மைனூட்டா நுணுக்கங்கள் மேற்கொண்டு தெரியும். அப்ப அதை நம்ம இந்த லைட்டிங்ல வச்சு நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது ஒரு ப்ராப்பர் ஃபினிஷிங் இருக்கும். அப்புறம் இதுதான் நம்மளோட வீல் அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங் பே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க A to Z சின்ன கார்ல இருந்து ஒரு பிரீமியம் கார்ஸ் வரைக்கும் நமக்கு வீல் அலைன்மெண்ட், பேலன்சிங், கார் பஞ்சர், டயர் பஞ்சர், இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். பிரதர், நம்மளோட கம்பெனி நேம் எக்ஸாக்ட்டா கோயம்புத்தூர் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லுங்களா? கோயம்புத்தூர் ராமநாதபுரம் நஞ்சிடாபுரம் ரோட்ல உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா செக் போஸ்ட் வரும். செக் போஸ்ட் தாண்டி வந்தீங்கன்னா HP பெட்ரோல் பங்க் வரும். தாண்டி வந்தோம்னா ஒரு 50 மீட்டர்லயே ஒரு பெரிய மரம், அந்த இடத்துக்கு லெஃப்ட் எடுத்தோம்னா இமிடியேட்டா ரைட். இதுல தான் நம்ம டீடைலிங் வேர்ல்ட்ஸ் டவுன் டவுன் பெருசா ஒரு 1 ஏக்கர்ல வச்சு நம்ம கிட்ட வந்து அட் டைம்ல 3 கார் வாஷ் பண்ற மாதிரி வாஷிங் பே நம்ம கிட்ட தான் இருக்கு. இதான் நம்மளோட ஆட்டோமேட்டிக் கார் வாஷ். ஸோ இந்த கார் வாஷில் பார்த்தீங்கன்னா அண்டர் சேஸ் மேலே பாடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வாஷ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கார் வாஷ். இது வந்து காரை லிஃப்ட் பண்ணி அடிக்கணும், அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து மேனுவல் கார் வாஷ் இருக்கோம். இது 3வது வந்து கார் வாஷ் ப்ளஸ் வந்து பைக் கஸ்டமருக்கு நம்ம பைக் வாஷுமே பண்ணுறோம். சார், இப்போ நிறைய கார் ஓனருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு டவுட்டே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டீடைலிங் ஒர்க்ல எல்லாம் அவங்க என்ன தண்ணியை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு இதாக இருக்கும். நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் எப்படிங்கிற சொல்லுங்களேன். 200% வந்து நம்ம RO வாஷ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளோட RO பிளான்ட்டுமே உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா நிறைய பக்கம் RO சொல்லுவாங்க, RO பிளான்ட் இருக்காது, காட்ட மாட்டோம். நம்ம RO பார்த்தீங்கன்னா நீங்க கையில் எடுத்து குடிச்சே பார்த்துடலாம். கஸ்டமர்ஸ் யார் வந்தாலும் நாங்கள் எப்பவுமே இந்த டெஸ்ட்டுக்கு ரெடியா இருக்கும். அடுத்து நம்மளோட மாடிஃபிகேஷன் பே. ஸோ இங்கே தான் வந்து நம்ம காரை லிஃப்ட் பண்ணி ஒர்க் பண்றது, ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் ஆகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டி டயர் கழட்டி ஒர்க் பண்ணுறதாகட்டும், இல்லை மாடிஃபிகேஷன் பண்ணுறது, அண்டர் பாடி கோட்டிங், சைலன்சர் கோட்டிங் பண்ணுறது, இதுதான் நம்மளோட பே. ஸோ அதுக்குன்னே தனியாக ஒரு செக்மெண்ட், அதுக்குன்னே நம்ம தனியாக ஒரு பே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிங்கரிங் ரூம். இந்த கார் வந்து பழனியிலிருந்து கம்ப்ளீட் ரீஸ்டோரேஷனுக்காக வந்துருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எவ்வளோ ரஸ்ட் கண்டிஷனோட இருக்குது பாருங்க. ஸோ இதெல்லாமே நம்ம எடுத்து இந்த பீஸ் எல்லாம் மாற்றி வெல்டு வச்சு கம்ப்ளீட் ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். இந்த வண்டி ஃபுல்லாகவே இருக்கு. பழனியிலிருந்து நம்மளை தேடி வந்திருக்காங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போறீங்க. சேஞ்ச் பண்ணிடுவோம். சரிங்க, ஓகே. சோ இந்த செக்மெண்ட் வந்து முழுக்க இந்த மாதிரி பெயிண்டிங் அண்ட் டிங்கரிங் செக்மெண்ட். இதுல கம்ப்ளீட்டா டிங்கரிங் வர்க் போகும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக் பெயிண்ட் பூத். சோ இது எல்லாமே நம்ம வெளியில இருந்து டிஸ்ப்ளேல ஆட்டோமேட்டிக்காவே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா ஐஆர் லைட் வந்து எந்த பேனலுக்கு எந்த லைட் வேணும், உள்ள ரூமோட லைட் இது எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆஃப் இங்கேயே பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து அதெல்லாம் நம்ம டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து நம்மளோட இம்போர்ட் குவாலிட்டி ஹைடெக் பெயிண்ட் பூத். சோ எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா டீசல் பர்னர்ஸ் வச்சிருப்பாங்க, நம்ம இங்க கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக் வச்சிருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு பென்ஸ் வந்து ஃபுல் பாடி பெயிண்டிங் வந்திருக்காங்க, அதுதான் நம்ம நிறுத்தி இருக்கோம். சோ ஹை ரெண்ட் வண்டிகளும் நம்ம தாராளமா A to Z கார்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
ஆல்ரெடி நிறைய கார் பென்ஸ், BMW, ஆடி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே. சின்ன காருக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ சரி, பெயிண்டிங்குமே நம்ம வந்து இப்போ வந்து ஆஃபர் போட்டிருக்கோம். பெயிண்டிங் என்ன பண்றோம்னா ஒரு சின்ன கார், ஒரு ஹேஷ்பேக் கார்ஸ் வந்து ஒரு 40,000 இருந்து நம்ம பண்றோம். ஒரு 800 சரிங்க. இந்த மாதிரி கண்டி வந்து ஒரு அவுட்டர் பாடி பெயிண்டிங் வந்து 40,000 இருந்து பண்ணலாம். குவாலிட்டி காம்ப்ரமைஸ் நம்ம கிட்ட இப்போ இருக்கவே இருக்காது. பெயிண்டிங் வந்து 5 இயர்ஸ் வாரண்டியில் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி வந்து நமக்கு எந்த வண்டி வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரைஸ் ஆனால் அந்த வண்டிகளுக்கு தகுந்த மாதிரி வேரி இல்லைங்களா பிரதர்? அதே மாதிரி இப்போ வெளியில பாக்குறதுக்கும் இங்க வந்து ஆக்சுவலி ஒரு பூத் மாதிரி வச்சு பண்ணிருக்கீங்க. இந்த பூத்துக்கு பெயிண்ட் பண்றோம் அப்படினால இதனால ஏதாவது வேற ஏதாவது அடிஷனல் பெனிஃபிட் மாதிரி இருக்குங்களா இல்ல எப்படி? கண்டிப்பா இருக்குதுங்க பிரதர். நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அவுட்டர்ல வச்சு பெயிண்ட் பண்ணுவோம். ஏன் பூத்துக்குள்ள வச்சு பெயிண்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பூத்துல அதை நல்லா க்ளோஸ் பண்ணிடுவோம். வெளியில அவுட்டர்ல வந்து நிறைய டஸ்ட் இருக்கும். பூத்துக்குள்ள நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டஸ்ட் இருக்காது. பெயிண்ட் அடிக்கும்போது டஸ்ட் உட்காந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ற கம்யூனிட்டி ஒர்க் பெயிண்ட் அடிக்கணும். அந்த ஃபினிஷிங் பக்காவா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பூத்துக்குள்ள வச்சு அடிக்கும்போது அது ஃபினிஷிங் நல்லாவே ஃபினிஷிங் கொடுக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர். சரி. ரூமோட டெம்பரேச்சர் நம்ம ப்ராப்பரான பெயிண்ட் குவாலிட்டியை நம்ம அந்த டெம்பரேச்சர் அடிக்கும்போது அந்த பெயிண்ட் குவாலிட்டி அப்படியே நம்ம அதுக்கு கொடுக்க முடியும் வண்டிக்கு. அதே மாதிரி இன்செக்ட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ நீங்க வெளியில எல்லாம் நிறைய பூச்சி தொந்தரவு அந்த மாதிரி இருக்கும். சோ நம்ம ரூம்குள்ள அடிக்கும்போது அதுவும் இருக்காது. ஸோ நம்ம என்ன ப்ராப்பரா ஒர்க் பண்றோமோ அதோட ரிசல்ட் அந்த கார்ல நம்ம அப்படியே கொடுத்து எடுக்கலாம். ஒரு பெயிண்டிங் பண்றதுக்குள்ளேயே இவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் அப்படிங்கிறது எங்களுக்குமே தெரியாது. நீங்க சொல்லி போதே எங்களுமே தெரிஞ்சுக்க பெயிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே நம்ம ஃபேஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட கூப்பிடுற கஸ்டமர் வந்து இப்போ நம்ம ஒரு பட்ஜெட் ஒரு காருக்கு வந்து ஒரு 60,000 70,000 சொல்றோம்னா என்னங்க அங்க 20,000 சொன்னாங்க, 30,000 சொன்னாங்க, நீங்க 60,000 70,000 சொல்றீங்க அப்படின்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம ரோல் பண்ணும். நீங்க வந்து உங்க கார் வந்துச்சு ஒரு சின்னதா ஒரு ஸ்கிராச் இருந்தா கூட அதுக்கு டிங்கரிங் ஒர்க் பார்க்கணும். டிங்கர் பட்டி வைப்பாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் பெயிண்ட் ஒர்க் பார்க்கணும். பெயிண்ட் பட்டி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பிரைமர் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் கிளியர் அடிப்பாங்க. இது எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டுமே A to Z பிரைசஸ்ல அவைலபிள் இருக்கு. நீங்க எந்த பிரைஸ் போட்டு பொருள் போட்டு அடிக்கிறீங்களோ அதுக்குண்டான மாதிரி தான் பிரைஸ் இருக்கும். இப்போ பூத்துக்குள்ளே வச்சு அடிக்கும்போது அந்த ஃபினிஷிங் நமக்கு வேணும்னா அதுக்குண்டான ஒரு கார்ட் EB சார்ஜ் இதெல்லாமே வரும். இல்ல நம்ம வந்து அப்ப அதுக்குண்டான பிரைஸிங்கிறது வந்து நம்ம குவாலிட்டி வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு அது லோ பிரைஸ்ல கிடைக்கவே கிடையாது. எங்கேயுமே யார்கிட்டயுமே கிடைக்காது. உண்மைதான். சீப்பா இருக்காது, பெஸ்டா இருக்காது. பெஸ்டா இருக்காது, பெஸ்டா இருக்காது, சீப்பா இருக்காது. நம்ம இப்போ ஓபன் பண்ணிருக்கிறது கொஞ்ச நாள் தான் இருக்கு. கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பாத்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் அண்ட்ல எல்லா சர்வீஸுமே நம்ம ரீசனபிள் பிரைஸ் தான் வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம கார் வாஷ் எல்லாமே பார்த்தோம். கார் வாஷ் பாத்தீங்கன்னா நம்ம ஹேஷ்பேக் வந்து 500 பண்றோம். நியர் பைல சால்ட் வாட்டர்ல பண்றவங்களே யாரும் 500 பண்றது இல்ல. ஓகே ஓகே 600 தான் பண்றாங்க. நம்ம RO பண்ணி இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் வச்சு இவ்வளவு டைமிங் கொடுத்து இவ்வளவு ஸ்பேஸும் நம்ம இது பண்ணி 500 தான் கொடுக்குறோம். ஓகே சோ எல்லாரும் பார்த்தா இடம் பெருசா இருக்கு, காஸ்ட்லியா இருக்கும், யாரும் வராம இருந்திர கூடாது. சரி சரி. ஒன்ஸ் வந்து நம்ம இடம் நம்ம சர்வீஸ் எல்லாமே நம்ம பண்ணணும். நீங்க நியர் பை வந்து நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க. கிட்டத்தட்ட ஓபன் பண்ணி 1 இயர்ல 10,000 பிளஸ் கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. நீங்க இப்ப வந்து நம்ம ஷூட் எடுக்கிறதுக்குள்ள ஒரு 50 பேர் வந்து போயிட்டாங்க. ஆமா ஆமா உண்மை. ஆச்சுங்களா சார்? அதனால பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ் தெரியும். எனக்கு நம்ம பியூர் அண்ட் பியூர் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பும் சர்வீஸ் குவாலிட்டி மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படிங்க சொல்லுங்க ப்ரோ. இதுதான் நீங்க கேட்டீங்க இல்லீங்களா ப்ரோ, நிறைய பக்கம் RO வாட்டர்னு சொல்லுவாங்க, ஆனா புத்திரில வாஷ் பண்ணி கொடுப்பாங்கன்னு. இதுதான் நம்மளோட RO பிளான்ட். சரிங்க. ரன் ஆயிட்டு இருக்குது. சோ இங்க தான் நம்ம வந்து RO பியூரிஃபை பண்ணி நம்ம எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே RO வாட்டர்ல மட்டும் தான் வாஷ் பண்ணி கொடுக்குறோம். ப்ரோ நம்ம கிட்ட சர்வீஸ்க்கு வர கஸ்டமர் வந்து அவங்களோட கம்ஃபர்ட்டுக்காக அவங்க வெயிட் பண்றதுக்காக ஒரு AC கஸ்டமர் லான்ச் நம்ம வந்து இங்க வச்சிருக்கிறோம். சோ அவங்க வந்து ஃபேமிலியா வரலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்தா கூட அவங்க ஒர்க்கை இங்க இருந்தே அவங்க வியூ பார்த்துட்டு அவங்க ரிலாக்ஸா நம்ம AC ரூம்ல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். காருக்கு வந்து A to Z அக்சசரிஸ் நம்ம பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிரீமியமான சீட் கவர்ஸ் பண்றோம். ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பேசிக்கா காருக்கு வந்து சன் ஃபிலிம்ஸ் தேவைப்படும். ஸோ நமக்கு சன் ஃபிலிம்ஸ் வந்து எல்லா பிராண்ட்லயுமே பண்றோம். காகர் 3M எல்லா பிராண்ட்லயுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். காருக்கு வந்து ஃபுல் மேட் PVC மேட் பண்ணி கொடுக்குறோம். இந்த PVC மேட் வேண்டாம், அந்த மாதிரி ஒரு பிரீமியமா வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த மேட் கூட நம்ம பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா பேசிக்கா 70 மேட், நூடுல்ஸ் மேட் இது எல்லாமே நம்ம கிட்ட பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களோட காருக்கு A to Z அக்சசரிஸ் நீங்க ஒரு ஆம்பியன்ட் லைட் மாட்டணும், மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் நஜிராவூர் ரோட்ல நம்ம லொகேட் பண்ணிருக்கோம். இங்க நம்ம ஷாப்ல இருந்து அப் டு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரீ பிக்கப் டிராப் பண்றோம். எந்த சார்ஜுமே பண்றது இல்ல. இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது சர்வீஸ் அதோட பிரைஸ் டீடைல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்போ சப்போஸ் நம்ம வரதா இருந்தாலும் புக் பண்றதா இருந்தாலும் கீழே நம்பர் மூலமா கண்டிப்பா பண்ணிக்கலாம் ப்ரோ. எனி நாள் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ so much.